ஸ்ரீராமர் சீதையை திருமணம் செய்து அயோத்திக்கு திரும்பிய பிறகு அவரது வாழ்வில் வீசிய எதிர்பாராத புயல் என்ன? ஒரு தம்பி அண்ணனை பிரிந்ததும் இன்னொரு தம்பி அண்ணனை தேடி அலைந்ததும் ஏன் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அயோத்தி மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. தசரத சக்கரவர்த்தி தன் மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்ட போறேன்னு அறிவிச்ச அந்த நிமிஷம் மக்கள் எல்லாரும் தெருவுல ஆடி பாடி கொண்டாடினாங்க. ஆனா இந்த மகிழ்ச்சிக்கு இடையில ஒரு பெரிய புயல் உருவாகித்திருந்தது யாருக்கும் தெரியல. கைகேயியோட பணிப்பெண் மந்தரை ஒரு விஷப்பாம்பு மாதிரி கைகேயியோட மனசுல புகுந்தா. ராமன் ராஜாவானா உன் மகன் பரதன் அடிமையாவான், நீயும் கௌசல்யாவுக்கு ஏவல் செய்ய வேண்டி வரும்னு தந்திரமா பேசி கைகேயியோட மனசை மொத்தமா மாத்தித்தா. தன் கணவர் தசரதர் கிட்ட போன கைகேயி முன்னாடி ஒருமுறை போர்க்களத்துல அவர் உயிரை காப்பாத்தினதுக்காக அவர் கொடுத்த 2 வரங்களை இப்போ கேட்டாங்க. முதலாவது வரம் பரதன் நாட்டை ஆளணும், 2வது வரம் ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். இதை கேட்ட தசரதர் இடிஞ்சு போயிட்டாரு. கைகேயி என் உயிரைய கேளு தந்துடுறேன், ஆனா ராமனை மட்டும் பிரிக்காதேன்னு கால்ல விழுந்து கெஞ்சியும் அவங்க இறங்கி வரல. விஷயம் ராமருக்கு தெரிஞ்சப்போ அவர் முகத்துல ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லை. அப்பாவோட வாக்கை காப்பாத்துறதுதான் ஒரு மகனோட கடமைன்னு சிரிச்ச முகத்தோட ஏத்துக்கிட்டாரு. சீதை கிட்ட போய் நீ அரண்மனையிலேயே இரு, நான் காட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு சொன்னப்போ நீங்க இருக்கிற இடமே எனக்கு அயோத்தி, உங்களை பிரிஞ்சு நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி சீதையும் கிளம்பிட்டாங்க. ராமருக்கு நிழலா இருக்கிற லட்சுமணனும் அண்ணன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலைன்னு சொல்லி கூடவே வந்துட்டான். மக்கள் எல்லாரும் கதறி அழ ராமன் சீதை லட்சுமணன் மூவரும் மரபுரி தரிச்சு தேரேறி அயோத்தியை விட்டு வெளியேறினாங்க. கங்கை நதிக்கரையில குகன் அப்படிங்கிற வேடர் தலைவன் இவங்களை சந்திச்சு அன்பால கத்துண்டு ராமரோட தம்பியா மாறினான். அவனோட உதவியால நதியை கடந்து அடர்ந்து காட்டுக்குள்ள போனாங்க. ஆனா அங்க அயோத்தியில ராமனை பிரிஞ்ச துக்கத்தை தாங்க முடியாம ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே தசரதர் உயிர் பிரிஞ்சு போச்சு. பாட்டி வீட்டிலிருந்து திரும்பி வந்த பரதன் நடந்ததை கேட்டு துடிச்சு போயிட்டான். தன் அம்மா கைகேயியை இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டியேன்னு திட்டிட்டு என் அண்ணன் தான் இந்த நாட்டுக்கு ராஜா, நான் அவரை தேடி போய் கூட்டிட்டு வருவேன்னு சபதம் போட்டு ராமரை தேடி காட்டுக்கு கிளம்பினான். ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்ச்சிகரமான இடத்துலதான் ராமாயணத்தோட அடுத்த கட்டம் ஆரம்பமாகுது. இந்த காவியத்தின் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான பாகங்களை தவறால் காண மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.